ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கு சில டிப்ஸ்லாம் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறேன். அப்புறம் அதோட ரெக்வயர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது ஆன் கேம்பஸா இருந்தாலும் சரி, ஆஃப் கேம்பஸா இருந்தாலும் சரி, 2 முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் அட்லீஸ்ட் நீங்க வந்து கம்ப்ளீட்டா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதோட நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் என்ன மாரி லாஜிக் கேட்டாலும், என்ன மாரி ப்ரோகிராம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண தெரிஞ்சிருக்கணும். எந்தெந்த மாரி ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் காமனா கத்துக்கிறது ஈஸி அப்படின்னா, சி பிளஸ் பிளஸ் அண்ட் ஜாவா. இதுல ஏதாச்சும் ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ். இது நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக தான் சொல்றேன். இது ரொம்ப பாப்புலரான ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸ் 2மே. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2 ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல ஏதாச்சும் ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல நீங்க வந்து தரோவா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஆன் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கும் ஈஸியா இருக்கும். ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸுக்கும் ஈஸியா இருக்கும். ஏன்னா, ஆன் கேம்பஸ்லயும் சரி, ஆஃப் கேம்பஸ்லயும் சரி, ஃபர்ஸ்ட் கேட்கிற கொஸ்டின்ஸ் எத பேஸ் பண்ணி இருக்கும்னா, ஏதாச்சும் ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ பேஸ் பண்ணி இருக்கும். அவங்க வந்து ப்ரோகிராமிங் லாங்குவேஜ பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலன்னா கூட, நம்ம வந்து நம்மளுக்கு எந்த லாங்குவேஜ்ல நல்லா கான்ஃபிடென்ட்டா இருக்கோ, அந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல நம்ம எழுதிக்கலாம். ப்ராப்ளம் வந்து ஜெனரிக்கா தான் கேட்பாங்க. ரொம்ப ஜெனரலா கேட்பாங்க. இதுதான் சினாரியோ. இந்த சினாரியோக்கு நீங்க கோட் எழுதுங்க. அப்படிங்கிறத மட்டும் தான் நம்மளுக்கு குடுப்பாங்க. அந்த சினாரியோக்கு உண்டான கோட நம்மளுக்கு எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல கம்ஃபர்டபுளா இருக்கோ, அந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல கரெக்ட்டான சின்டாக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம எழுதுனா ஓகே. ரிட்டன்னா இப்படிதான் இருக்கும். சில வாட்டி வந்துட்டு ஆன்லைன் கம்பைலர்ஸ் குடுத்துருவாங்க. அந்த கம்பைலர்ஸ்லலாம் வந்து எல்லா ப்ரோகிராமிங் லாங்குவேஜஸும் அவைலபிளா இருக்கும். உங்களுக்கு எந்த ப்ரோகிராமிங் லாங்குவேஜ் தெரியுமோ, அத செலக்ட் பண்ணிட்டு, அதோட கோட வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணீங்க அப்படின்னா, அது உங்களோட நீங்க எழுதியிருக்க கோட வந்து எவாலுவேட் பண்ணிரும். அது 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 மாரி டூல்ஸ்லயும் இன்டர்வியூஸ் வந்து நடக்கும். இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்னன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ். டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். இதுல தான் வந்துட்டு எல்லா வீடியோலயும் நான் இத சொல்லியிருப்பேன். டேட்டா ஸ்ட்ரக்சர் இந்த டிஎஸ்ஏ கான்செப்ட்ஸ் தான் எல்லா இடத்துலயுமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுல வந்து லிங்க் லிஸ்ட், ஹாஷ் மேப், ஸ்டாக், கியூ இது மாரி கான்செப்ட்ஸ்லாம் இருக்கு. இத் இத டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு வர மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த அல்காரிதம்ஸ்லாம் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கோட் வந்து எழுதுறீங்க அப்படின்னா, அப்பயே வந்து அந்த இன்டர்வியூவர்ஸ்க்கு தெரிஞ்சிரும். அதாவது உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நாலேட்ஜ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ இம்ப்ளிமெண்ட் பண்றது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஆஃப் கேம்பஸ்ல. டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தான் உங்கனால ஆஃப் கேம்பஸ்ல இருக்க ரவுண்ட்ஸ்லாம் வந்து கிளியர் பண்ண முடியும். இது ஆஃப் கேம்பஸ் ஸ்பெசிஃபிக்கா சொல்லல. ஆனா ஆஃப் கேம்பஸ்க்கு இது ரொம்ப முக்கியம். ஏன்னா காம்படிஷன் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். ஆ சில பேர் லாஸ்ட் இயர் பாஸ்ட் அவுட் ஆனவங்க, அதுக்கு முந்தின வருஷம் பாஸ்ட் அவுட் ஆனவங்களும் ஆஃப் கேம்பஸ்க்கு வந்து எலிஜிபிளா இருப்பாங்க. அதே மாரி பெரிய பெரிய யூனிவர்சிட்டீஸ்ல படிச்ச ஸ்டூடண்ட்ஸும் ஆஃப் கேம்பஸ்க்கு வந்து அட்டெண்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கும். ஸோ அதனால நீங்க இது எல்லாமே நல்லா தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜா இருக்கும். என் கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸே எத்தனையோ பேரு ஆன் கேம்பஸ்ல அமேசான்ல வந்துட்டு பிளேஸ் ஆக முடியாம இருந்துட்டு, ஆஃப் கேம்பஸ்ல போய் அமேசான் ட்ரை பண்ணி பிளேஸ் ஆனவங்க இருக்காங்க. அதே மாரி ஐஐடிஸ்ல படிச்சவங்களும் ஆஃப் கேம்பஸ்ல அமேசான்ல ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ எந்த காலேஜ்ல நம்ம படிச்சிருந்தாலுமே ஆஃப் கேம்பஸ்ன்னு இன்டர்வியூ வரப்ப, எல்லா காலேஜ்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸும் வந்து அட்டெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்ப ஐஐடில படிச்சவனுக்கு டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தெரிஞ்சிருக்கு. நம்ம நார்மலான காலேஜ் டயர் 2 ஆர் டயர் 3ல படிச்ச காலேஜஸ்ல படிச்ச ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ் தெரியல அப்படின்னா, இன்டர்வியூவர்ஸ் வந்து நம்மள பிரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. நம்மள அவங்க பிரிஃபர் பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இது மாரி டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அல்காரிதம்ஸ்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். அட் த சேம் டைம் நீங்க எழுதுற கோட் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டா இருக்கணும். ஆப்டிமைஸ்ட் இன் த சென்ஸ் என்னன்னா, டைம் காம்ப்ளெக்சிட்டி இத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருப்போம். ஆனா இன் டெப்த் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல சொல்றேன். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி அதே மாரி எட்ஜ் கேஸ் அண்ட் கார்னர் கேஸ் சினாரியோஸ்லாம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகணும். நீங்க எழுதுற ஒவ்வொரு கோடும், இதெல்லாம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகுதா? அப்படிங்கிறது வந்து இன்டர்வியூவர்ஸ் கண்டிப்பா பாப்பாங்க. நீங்க எவ்ளோ ஆப்டிமைஸ்டா ஒரு கோட் எழுதுறீங்க? அந்த கோட வந்து கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது முக்கியமே இல்ல. ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ஸா இருந்தாலும் சரி, ஆன் கேம்பஸ் டிரைவ்ஸா இருந்தாலும், அத வந்து கம்ப்ளீட் பண்றத வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ணாதீங்க. அதோட அப்ரோச் நீங்க எப்படி தர்றீங்க? அத எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ணி அத எழுதியிருக்கீங்க? அந்த என்ன அல்காரிதம் அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க? இதனால என்ன பெனிஃபிட்ஸ்? மத்தவங்க எழுதியிருக்க கோடுக்கும், நீங்க எழுதியிருக்க கோடுக்கும் என்ன டிஃபரன்ஸ்ங்கிறத தான் பாப்பாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லப்போனா, இப்ப இன்டர்வியூவர்ஸ் வந்து உங்கள ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நார்மலா ஒரு ஃபிபோனக்கி சீரிஸோ, இல்ல ரிவர்சல் நம்பர் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா,
அதுக்கு வந்து 2 விதமான இல்ல 3 விதமான சொல்யூஷன்ஸ் கண்டிப்பா இருக்கும் எல்லா ப்ராப்ளம்க்குமே. இனிஷியலா நீங்க என்ன பண்ணுங்க, சிம்பிளான சொல்யூஷன் எழுதி குடுங்க. இது வந்து ஒரு பெஸ்ட் ட்ரிக். எல்லாருமே ஃபாலோ பண்றது தான். உங்களுக்கு ஒரு டஃப்பான மெத்தடும் தெரியும், சிம்பிளான மெத்தடும் தெரியும்னா, இனிஷியலா சிம்பிளான மெத்தட். அந்த மெத்தட்ல நெறைய ஸ்பேஸ் எடுத்துக்கிற மாரி, நெறைய டைம் எடுத்துக்கிற மாரி ஒரு சொல்யூஷன எழுதி குடுங்க. அந்த சொல்யூஷன பார்த்த உடனே உங்க இன்டர்வியூவர் கேட்கறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இத விட ஆப்டிமைஸ்டா நீங்க வேற ஒரு மெத்தட் எழுதி குடுங்களே! அப்படின்னு சொல்லிட்டு உங்கள கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணலான்னா, அந்த 2வதா இருக்க அந்த சினாரியோ 2வதா இருக்குல்ல ஒரு மெத்தட், அது ஆப்டிமைஸ்ட் மெத்தட். அதோட ஆன்ஸர நீங்க எழுதி குடுத்தீங்கன்னா, இன்டர்வியூவர் வந்து பரவாயில்லையே! இந்த பையன் யோசிச்சு எழுதுறானே! இல்ல இந்த பொண்ணு வந்து அவரோட நாலேட்ஜ ரீகலெக்ட் பண்ண ட்ரை பண்றாளே! வேற இம்ப்ளிமெண்டேஷன்ஸ்லாம் ட்ரை பண்றாளேன்னு சொல்லிட்டு உங்க மேல ஒரு நல்ல ஒப்பீனியன் வரதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த ஐடியாவ தான் மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால நான் உங்களுக்கும் சொல்றேன். இனிஷியலாவே நீங்க வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்ட் கோட எழுதி குடுத்துட்டீங்க அப்டின்னா, இன்டர்வியூவர்ஸ் வந்து இத விட பெட்டரா ஏதாச்சும் எழுதுங்கன்னு தான் நம்மள கேட்பாங்களே தவிர, இத விட கம்மியா எழுதுங்கன்னு கண்டிப்பா கேட்க போறதில்ல. ஸோ, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் எழுதுறப்ப கொஞ்சம் லோ லெவல் ஆஃப் கோடிங் எழுதுனோம்னா, அடுத்த வாட்டி எழுதுறப்ப கொஞ்சம் ஹை லெவல் ஆஃப் கோடிங் எழுதி தர்றப்ப, நம்மளோட நாலேட்ஜ வந்துட்டு நம்ம ரொம்ப யோசிச்சு நம்ம எழுதுறோம். நம்ம லாஜிக்கலா திங்க் பண்றோம் அப்டின்னு சொல்லிட்டு இன்டர்வியூவர்ஸ்க்கு நம்ம மேல ஒரு நல்ல இம்ப்ரஷன் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இது எல்லாமே வந்துட்டு ஆஃப் கேம்பஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இது மட்டும் இல்லாம உங்களோட ரெஸ்யூம் வந்து ரொம்ப முக்கியம் ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ஸுக்கு. ஏன்னா, நீங்க ஒரு இன்டர்வியூக்கு அப்ளை பண்றீங்க. ஆன்லைன்ல அப்ளை பண்ணுவீங்க. ஆஃப் கேம்பஸ் டிரைவ் வந்திருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நோட்டீஸ் தெரிஞ்சதுக்கப்புறம், ஆன்லைன்ல அப்ளை பண்றப்ப, ஃபர்ஸ்ட் செலக்ஷன் நீங்க அப்ளை பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் உங்களோட செலக்ஷன் நடக்குங்கிற ரூல்ஸே கிடையாது இங்க. உங்க ரெஸ்யூம பார்த்த உடனே அதுலயும் பாதி பேர ஃபில்டர் அவுட் பண்ணிருவாங்க. உங்க ரெஸ்யூம் வந்து எவ்ளோ அட்ராக்டிவா இருக்கு, எவ்ளோ ஸ்கில்ஸ் அது வச்சிருக்கு, அத பொறுத்து தான் உங்களோட கன்டென்ட் அதுல எப்படி இருக்கு, அத பொறுத்து மட்டும் தான் உங்களோட செலக்ஷன் வந்து நடக்கும். ஸோ, இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரிய வருது, உங்க ரெஸ்யூம் வந்து இம்ப்ரெசிவா இருக்கணும். அதுல வந்து கன்டென்ட் இருந்தா மட்டும் தான் உங்கனால வந்துட்டு அந்த ரெஸ்யூம் ஃபில்டரிங் ரவுண்ட்ல இருந்தே செலக்ட் ஆக முடியும். ரெஸ்யூம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? அதுக்கு எது மாரி கன்டென்ட்ஸ்லாம் போடணும்? எந்த கன்டென்ட்ஸ் போடணும்? எந்த கன்டென்ட்ஸ் போடக்கூடாது? அது இல்லாம அதுல இருக்க கன்டென்ட்ஸ்லாம் வந்து கண்டிப்பா உண்மையா இருக்கணும். நீங்க ஃபேக்கான டீட்டெயில்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா டெக்னிக்கல் ரவுண்டோ, இல்ல ஹெச்ஆர் ரவுண்ட்லயோ உங்கள அதுல இருக்கிற கன்டென்ட்ட வந்து உங்ககிட்ட கொஸ்டினா கேட்கிறப்ப, நீங்க வந்து உங்கனால சமாளிக்க முடியாது. ஒரு எக்ஸ்டென்ட்‌க்கு மேல அவங்க கண்டுபிடிச்சுருவாங்க. நீங்க வந்து பொய்யான, ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் தான் குடுத்துருக்கீங்கன்னு சொல்ட்டு. ஸோ, இந்த தப்ப நம்ம எப்பயுமே பண்ணவே கூடாது. கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் நமக்கு நல்லா எந்த கான்செப்ட்ட பத்தி நம்ம போட்டா, அந்த கான்செப்ட்ட பத்தி நம்மகிட்ட என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மனால ஆன்சர் பண்ண முடியும்னு நம்ம நெனைக்கிறோமோ, அந்த கன்டென்ட்ட மட்டும் தான் நம்மளோட ரெஸ்யூம்ல போடணும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் கேம்பஸ் டிரைவ்க்கு அப்ளை பண்றப்ப, ஒரு கம்பெனிக்கு மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. அட் த சேம் டைம் நம்ம நெறைய கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணணும். ஒரு 100 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணா மட்டுமே தான், அதுல 1 ஆர் 2 கம்பெனிஸ்லேருந்து நம்ம செலக்ட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஏன்னா, நெறைய கம்பெனிஸ்க்கு வந்து நம்ம அப்ளை பண்றது வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு அவங்க நம்பர் ஆஃப் ரீசன்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ, நம்ம வந்து 1 ஆர் 2 கம்பெனிஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு, "என்னடா ரிப்ளை வரலையே!" அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு வேஸ்ட்டான ஒரு விஷயம். ஒரு 100 கம்பெனிஸ், 200 கம்பெனிஸ் ஒரு நாள் உட்காந்து எங்கெங்கெல்லாம் ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ஸ் நடக்குதுங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு, உங்களோட ரெஸ்யூம வந்து பக்காவா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, எல்லா கம்பெனிஸ்க்குமே நீங்க அப்லோட் பண்ணி விட்டீங்கன்னா, அதுலருந்து 1 ஆர் 2 செலக்ட் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அந்த 1 ஆர் 2 போய் நீங்க அட்டெண்ட் பண்ணி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கம்பெனிலயே கிடைக்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்படி இல்லன்னா, அதுல நீங்க ஃபெயில் ஆயிட்டா கூட நீங்க செகண்ட் கம்பெனில வந்து கிளிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 2வதா போய் ஒரு கம்பெனி அட்டெண்ட் பண்றப்ப, அந்த ஃபர்ஸ்ட் கம்பெனி நீங்க அட்டெண்ட் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ, ஒரு முக்கியமான விஷயம் ஆஃப் கேம்பஸ் டிரைவ பொறுத்தவரைக்கும் என்னன்னா, நெறைய நம்பர் ஆஃப் கம்பெனிஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ் வச்சிருக்கணும். லிங்க்டின் ப்ரொஃபைல் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். உங்ககிட்ட லிங்க்டின்ல வந்து அக்கவுண்ட் இல்ல அப்படின்னா, லிங்க்டின் அப்ளிகேஷன் ஏத்தி, அதுல வந்து உங்க அக்கவுண்ட்ட ரெடி பண்ணிக்கிட்டு, உங்களோட அக்கவுண்ட்டுக்குன்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷன்ல உங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில்ஸ் என்னென்ன, நீங்க உங்க ரெஸ்யூம்ல இருக்க கன்டென்ட் தான். அதுல இருக்க ஸ்பெசிஃபிக்கான கன்டென்ட்ட மட்டும் எடுத்து, இந்த லிங்க்டின் செக்ஷன்ல வந்து நீங்க போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா, லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைக்கும் அப்படின்னா, உங்களுக்கு லிங்க்டின் மூலியமா நீங்க பெரிய பெரிய கம்பெனிஸோட ஹெச்ஆர்ஸ் எல்லாம் வந்து கான்டாக்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நீங்க இன்கேஸ் ரெக்வெஸ்ட்டே குடுத்தா கூட, அவங்க உங்க ரெக்வெஸ்ட்ட எத பார்த்து
அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களோட ப்ரொஃபைல பார்த்து மட்டும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்க LinkedIn ப்ரொஃபைல்ல வந்து கன்டென்ட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். அதே மாரி நீங்க வந்து இந்த ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லாம் நெறையா இருக்கும். ஹேக்கர் ரேங்க் இதெல்லாம் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு ஹேக்கர் ரேங்க், ஹேக்கர் எர்த் சாரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஹேக்கர் ரேங்க், ஹேக்கர் எர்த் இது மாரி போர்ட்டல்ஸ்லலாம் வந்து நீங்க என்ன பண்ணலான்னா, உள்ள ரெஜிஸ்டர் பண்ணி உங்களோட அங்க வந்து ஆன்லைன் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நடந்துட்டுருக்கும். நீங்க நெறைய கொஸ்டின்ஸ், ப்ராப்ளம்ஸ்லாம் கேட்டிருப்பாங்க. அந்த ப்ராப்ளம்ஸுக்கெல்லாம் நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ண பண்ண நீங்க எவ்ளோ ப்ராப்ளம்ஸ எவ்ளோ டைம்ல, எவ்ளோ கிளியரான கோடிங் போட்டு, எந்த மாரி அல்காரிதம், எந்த மாரி காம்ப்ளெக்ஸிட்டி எல்லாம் எவ்ளோ ரெட்யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்களோ, நீங்க ஆன்சர் பண்ற விதத்த பொறுத்து உங்களுக்கு வந்து ரேட்டிங் குடுப்பாங்க. அந்த ரேட்டிங் வந்து அந்த ரேட்டிங்க பொறுத்து கூட அந்த அந்த அப்ளிகேஷன்ஸ்ல ஜாப்ஸ்ன்னு சொல்லி ஒரு செக்ஷன் இருக்கும். அங்க வந்துட்டு நீங்க அங்க எடுத்திருக்க ரேட்டிங்க வச்சு அந்த ஜாப்ஸ்ல இருக்க கம்பெனிஸ் அதுக்கு கீழ அந்த அந்த போர்ட்டல் அந்த ஜாப்ங்கிற செக்ஷனுக்கு கீழ இருக்க கம்பெனிஸ் வந்துட்டு உங்களோட ரேட்டிங்க வச்சு கூட அவங்க வந்துட்டு உங்கள வொர்க்குக்கு எடுத்துக்கிறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. இந்த ஹேக்கர் எர்த் அண்ட் ஹேக்கர் ரேங்க் இந்த 2 ஆப்பையும் ஏத்தி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி வந்துட்டு இவங்கலாம் ஹையர் பண்றாங்க. எப்படி இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மனால பிராக்டிஸ் பண்ண முடியும்? இது எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி பண்ணுங்கன்னு நான் சொல்லவே மாட்டேன். ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணி, அதுல இருக்க ப்ராப்ளம்ஸ் வேரியஸ் நம்பர் ஆஃப் ப்ராப்ளம்ஸ பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ண உங்களோட ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகும். உங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் ஆகி நீங்க சால்வ் பண்ற காம்ப்ளெக்ஸிட்டி எல்லாமே வந்து நல்லபடியா இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த சாஃப்ட்வேர்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார் ரேட்டிங்லாம் குடுப்பாங்க. அந்த ரேட்டிங்க பேஸ் பண்ணி அந் அந்த அப்ளிகேஷன் ரிலேட்டடா சில கம்பெனிஸ் வந்து டை அப் பண்ணியிருப்பாங்க. அந்த கம்பெனிஸ்லாம் வந்து உங்கள ரெக்ரூட் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. என்னடா அவங்க வந்து பார்க்குறப்ப இந்த பையனுக்கு வந்து இவ்ளோ ரேட்டிங் இருக்கு. ஓகே இவன் இது மாரி ப்ராப்ளம்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கான். இவன நம்ம கம்பெனிக்கு எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் அந்த போர்ட்டல்ஸ்ல நீங்க வாங்கியிருக்க அந்த ரேட்டிங்க உங்க LinkedIn ப்ரொஃபைல்ல நீங்க வந்து இன்க்ளூட் பண்ணணும். அப்படி இன்க்ளூட் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து LinkedIn மூலியமா வேற ஒரு ஹெச்ஆர்க்கோ, இல்ல மத்த கம்பெனில வொர்க் பண்றவங்களுக்கோ ரெக்வெஸ்ட் குடுக்குறப்ப, அவங்க உங்க ப்ரொஃபைல பார்த்து, இது மாரி கன்டென்ட்ஸ்லாம் பார்த்து உங்கள ரெஃபர் பண்றதுக்கு ரொம்ப நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. அப்புறம் ஆஃப் கேம்பஸ் பிளேஸ்மெண்ட்ஸ பொறுத்தவரைக்கும், இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ரெஃபரல்ஸ். நீங்க வந்து மத்தவங்கள ரெஃபர் பண்ண சொல்லி கூட உங்கனால வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ஸ் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ரிலேட்டிவ் சர்க்கிள்ஸ், உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்ல தேடுங்க. யாராச்சும் அந்த பர்ட்டிகுலர் கம்பெனில வொர்க் பண்றாங்களா? அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ வந்து நீங்க தேடுங்க. என்னடா நம்ம போய் மத்தவங்க கிட்ட கேட்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஹெசிடேட் பண்றதுக்கு இங்க எதுவுமே இல்ல. இப்ப உங்களோட ஒரு ரிலேட்டிவ் வந்து உங்கள ரெஃபர் பண்றாரு அப்படின்னா, நீங்க வந்து இன்டர்வியூஸ்லாம் கிளியர் பண்ணி ஜாப்க்கு உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, உங்கள ரெஃபர் பண்ற அவருக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அது வந்து எல்லா கம்பெனிஸும் ப்ரொவைட் பண்றது தான். ஸோ அது அவருக்கும் பெனிஃபிட் தான். நீங்க போய் ஒரு 10, 15 பேர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வர்றதுக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்னமும் ஒரு சில பேர் வந்துட்டு, "எங்க உன் ரெஸ்யூம கொண்டு வா. உன் ரெஸ்யூம்ல என்ன ஸ்கில்ஸ் இருக்கு?" அது மாரியெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெஃபர் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் வந்துட்டு அவங்களுக்கு அதில பெனிஃபிட் இருக்குங்கிறதுக்காக உங்கள வந்து ரெஃபர் பண்றதுக்கு ஹெசிடேட் பண்ணவே மாட்டாங்க. ரெஃபரல்ஸ் கேளுங்க. உங்களுக்கு யாராச்சும் ரெஃபர் பண்றதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருந்ததுன்னா, அவங்க ரெஃபரல் மூலியமா கூட உங்கனால வந்து ஆஃப் கேம்பஸ் டிரைவ்ஸ்லாம் வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. நீங்க நெறைய பேர போய் அப்ரோச் பண்ண தான் நீங்க ஒரு 100 பேர அப்ரோச் பண்ணா தான் உங்களுக்கு அதுலருந்து 1 ஆர் 2 மெம்பர்ஸ் வந்து கிளிக் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. LinkedIn ப்ரொஃபைலும் வந்து ஒரு Facebook மாரி தான். இப்ப நீங்க LinkedInலயும் போய் நெறைய பேருக்கு அந்த கம்பெனி நேம் வச்சு சர்ச் பண்ணீங்கன்னா, அந்த கம்பெனியோட ரோல்ஸ்ல அந்த ஹெச்ஆர்ஸோட அக்கவுண்ட்லாம் LinkedIn அக்கவுண்ட்ஸ் இருக்கும். அவங்க எல்லாருக்குமே நீங்க ரெக்வெஸ்ட் குடுத்துட்டு, அவங்க எல்லாருக்குமே உங்களோட டீட்டெயில்ஸ வந்து ஒரு சாட்ல அனுப்புனீங்க அப்படின்னா, கன்டினியூஸா நெறைய பேருக்கு பல்க்கா அனுப்புங்க. ஒரு 100 மெம்பர்ஸ்க்கு நீங்க அனுப்புனா மட்டும் தான், அதுலருந்து 1 ஆர் 2 மெம்பர்ஸ் கிட்ட இருந்து ரெஸ்பான்ஸ் வரதுக்கு பாசிபிலிட்டீஸ் இருக்கு. நீங்க அனுப்புறப்பயே 10 பேருக்கு மட்டும் அனுப்புனீங்க அப்படின்னா, அவங்க 10 பேருமே ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ நீங்க எது பண்ணாலுமே நெறைய பேருக்கு பண்ணீங்க அப்படின்னா, அதுலருந்து 1 ஆர் 2 கிளிக் ஆச்சு அப்படின்னா, அந்த 1 ஆர் 2வே உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் வொர்க் அவங்க அந்த ஹெச்ஆர்ஸ்லாம் வந்து உங்கள ரெஃபர் பண்ணி உங்களுக்கு வொர்க் கிடைக்கிறதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ என்னடா இத்தன
பேர டிஸ்டர்ப் பண்றோமே அப்படிங்கிற இதெல்லாம் வந்துட்டு உங்க மைண்ட்லேருந்து எடுத்துட்டு, உங்களோட ஸ்கில் செட்ட வந்து கரெக்ட்டா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த கன்டென்ட்ட உங்களோட LinkedIn ப்ரொஃபைல்ல போட்டுட்டு நீங்க போய் நெறைய பேர அப்ரோச் பண்ணுங்க. இன்னும் சில பேரோட அக்கவுண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருக்கும். உங்கனால வந்துட்டு அவங்களுக்கு ரெக்வெஸ்ட்டும் குடுக்க முடியாது. அவங்களுக்கு பிங்கும் பண்ண முடியாது. அது மாரி இருக்கிற அக்கவுண்ட்ஸுக்குலாம் வந்து LinkedInல இருந்து அவங்களோட இமெயில் உங்கனால எடுக்க முடியும். இது மாரி இருக்கிறவங்களோட அந்த ஹெச்ஆர்ஸோட இமெயில்ஸ்லாம் நீங்க எடுத்து ஒரு ஸ்னிப்பெட் ஒரு ஒரு இமெயில் மெசேஜ் மாரி நீங்க அத ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அவங்களோட எல்லாரோட இமெயில் ஐடிஸுக்கும் ஒரு மெயில் அனுப்பி விடலாம். இது மாரி நான் இந்த காலேஜ்ல படிச்சிருக்கேன். எனக்கு இவ்ளோ சிஜிபிஏ இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது இல்லாம இந்த இதுல நான் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த ஸ்கில் செட்ல வந்து டேலண்டடா இருக்கேன். இந்த காம்படிட்டிவ் போர்ட்டல்ஸ்லலாம் வந்துட்டு நான் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணி இவ்ளோ ஸ்டார்ஸ் வச்சிருக்கேன். ஆன்லைன்ல இவ்ளோ ட்ரெய்னிங் எடுத்திருக்கேன். அப்படிங்கிற மாரி உங்ககிட்ட இருக்க ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்க ஃப்ரேம் பண்ணி, அவங்களுக்கு வந்து மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா, அந்த மெயில பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கூட உங்கள வந்து அவங்க அப்ரோச் பண்றதுக்கு நெறைய பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஆஃப் கேம்பஸ பொறுத்தவரைக்கும், நீங்க எவ்ளோ எக்ஸ்போஸ் ஆகி மத்தவங்க கிட்ட வந்து ரெஃபரல்ஸ் கேட்குறீங்க, எந்த அளவுக்கு ஓப்பன் அப் ஆகி நெறையா பேர்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி, அவங்களுக்கு வந்து உங்களோட ரெஸ்யூமேவ அனுப்பி, எல்லாமே இப்ப நீங்க ஒரு மெயிலே ட்ராப் பண்ணீங்கனாலும், அதுல இந்த கன்டென்ட்லாம் டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலா உங்க ரெஸ்யூம அப்டேட் பண்ணிருங்க. முக்கியமா ஒரு விஷயம் என்னன்னா, உங்க ரெஸ்யூம்ல வந்துட்டு சும்மா ரெஸ்யூம் டாட் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணாம, ரெஸ்யூம்ன்னு போட்டு அலாங் வித் யுவர் ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் யுவர் ஃபுல் நேம் உங்களோட ஃபுல் நேம போட்டு சேவ் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்தா கூட அந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்கில் நேமையும் அடிஷ்னலா போட்டு நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஹெச்ஆர்ஸ்க்கு வந்து உங்கள ஷார்ட் லிஸ்ட் பண்றப்ப இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஃப் கேம்பஸ பொறுத்தவரைக்கும் இவ்வளோதான். இன்னும் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பெசிஃபிக்கா ஏதாச்சும் ஒரு பர்ட்டிகுலர் செக்ஷன்ல உங்களுக்கு நான் பேசணும்னு நீங்க நெனச்சீங்கன்னா, கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா அந்த கன்டென்ட்லயே நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு என் வீடியோ புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இது யாருக்காச்சும் ஹெல்ப் ஆகும்னு நெனைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து வர வீடியோஸ்லாம் வந்து உங்களுக்கு பாப் அப் ஆகும். தேங்க் யூ.